அது ஏலம் டேரக்ட் டேரக்ட் அதுலேயும் பார்க்கறது என்ன பண்ண போறேன் ஜெயிச்சு சம்பாதிக்க தானே போறேன் ஜெயிச்சா தானே சம்பாதிக்க முடியும். ஆனால் ஜெயிச்சு நீ எப்படி எடுக்க போற எப்படி நீ எனக்கு நன்றியா இருப்பேன்னு கூட எனக்கு தெரியாது. ஏற்கனவே இந்த கட்சியிலேருந்து நிறைய பேர் ஏடிஎம்கே அந்த மாதிரி பண்ணியிருக்கு. அதனால அதனால வந்து உங்களெல்லாம் நான் நம்ப மாட்டேன். போராவே கட்சிக்கு பேமெண்ட்டை பே பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நீ சீட்டு வைக்க ஜெயிச்சுக்க என்ன வேணாலும் பண்ணிக்க, அதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்ற ரீதியில கூட போக வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ நான் சொல்ற தேமுதிகவை வரவை எப்படியெல்லாம் வந்து சேவ் பண்றாங்க பாருங்க. அவங்க வந்து தரம் கட்டி போயிட்டாங்க. நம்ம தான் அவங்களுக்கு கூட்டு திருப்பி இதெல்லாம் அவங்க வந்து போயிட்டாங்கன்றது. ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருக்கீங்க. ராஜ்யசபா சீட்டு கொடுக்கறது யாரு? சதீஷ் போய் உங்களுக்கு வந்து ஆதரவா இந்தியா கூட்டணிக்கு ஆதரவா பேசிடுவாரு. உங்களுக்கு தீர்மானங்கள் போட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணிடுவாரு. பேசிதானே ஆகணும். பார்க்க தானே போறோம். ராஜ்யசபாவுக்கு எப்படி போறாரு என்ன பண்றாருன்றதை பார்ப்போம்ல. அப்ப இருக்குது அப்ப கேட்பாங்களே கேள்விகள். அவன் பதில் தெரியாது எனக்கு தான். நான் ஏன் பேச போறேன்? நான் வந்துடுவேன். தாவிகா அவங்க நாளைக்கு 28 சொல்லியிருக்காங்க. 28 ஸ்டார்ட் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாளைக்கு பெரம்பூர்லேருந்து பிரச்சாரம் எதுவும் பண்ணுறதா பீச்சுகள் வந்து இருக்குது. நாளைக்கு பண்ண போகிறாங்கன்னா இன்றைக்கி நேரத்துக்கு சொல்லியிருப்பாங்க என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை. நம்ம கேட்டு பார்த்தப்போ அந்த மாதிரி எதுவும் தெரியலை. பட் 28 போகிறோம். பட் வந்துடுவார், சீக்கிரம் வந்துடுவார். சோசியல் மீடியாவில் அந்த மாதிரி டாக் போயிட்டு இருக்கு. பட் உறுதியாக தெரியலை. இன்னொரு பக்கம் வந்து அவங்க இன்னும் வரலை. அவங்க மேலே சில கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்து அதனால உறுதியாக தெரியல. செய்திகள் அப்படி வருது, சோசியல் மீடியாவில் அப்படி போட்டுட்டு இருக்காங்க. அவங்களோட ஒர்க்கில் இன்னும் உள் ஒர்க்கில் இன்னும் முடியலைன்னு நினைக்கிறேன். அந்த வேட்பாளர்கள் தேர்வு அதை பற்றிலாம் இன்னும் சரியாக முடியலை. ரெண்டாவது இது கொடுக்கணும் வாக்குறுதிகள், அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. அவர் அப்பப்போ அந்த ஆஃபீஸ் ஒன்று போயிட்டு இருக்காரு. வாய்க்கா அந்த மாதிரி முடிஞ்சாதான் வந்து வெளியே வருவாருன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு 24 25க்கு வாய்ப்பு கிடையாது. தெரிஞ்சு ஒரு நாள் ஆகலாம். தகவலின்படி ஒரு ஏப்ரலில் தான் வெளியே வர போகிறாருன்னு நான் கேள்விப்பட்டேன். ஏப்ரல் 1 வீக்கில் தான் வந்து ஆரம்பிச்சுட்டு போகிறாருன்னு நான் வந்து நான் கேள்விப்பட்டேன். இல்லை பிஃபோராக ஏதாவது ஏன்னா எதுக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணுமோ அதுக்கெல்லாம் முன்னாடியே போய் அவங்க இந்த பர்மிஷன் லெட்டர்லாம் வேறு லெட்டர் கொடுக்கணும் எல்லாம் பண்ணுறாங்க. ரூட் பிளான் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட வந்து அடுத்து ஒரு கொஞ்ச நாளைக்கு வந்து ஒரு டோட்டலாகவே சுத்த போகிறாரு அப்படின்ற மாதிரி பிரச்சாரங்கள் செய்ய போகிறாருன்ற செய்திகள் என்ன எதுவுமே அஃபிஷியலாக இல்லாமல் அவங்க சைட்ல இருந்துமே பெரிய அளவுக்கு தகவல் கிடைக்கல. என்ன பண்ண போறாங்கன்ற மாதிரியான ஐடியாக்கள் செய்திகள் ஒரு பேப்பரில் பேசுறாங்க. பிஜேபி எதுவுமே கிடையாது. அது எதுவுமே மக்கள்கிட்ட போகாது. ஓகேவா? எதுவுமே மக்கள்கிட்ட போகாது. விஜய்ன்ற ஒருத்தர் மட்டும் பேசினா மட்டும்தான் மக்கள் போகும். அது மட்டும்தான் செய்தியாகும். அவர் என்ன பண்றாரோ அது மட்டும்தான் செய்தியாகும். விஜய் என்ன அஃபிஷியலாக சொல்றாரோ, ஏன்னா அவர் பெரம்பூரில் நிற்கிறதா சொல்கிறாங்க, அதுக்கான அஃபிஷியல் நியூஸ்ன்னு வரல. ஸோ இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் கிளியர் கட்டாக நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கும். ஏன்னா அவங்க சைட்லேருந்து நமக்கு எந்த நியூஸும் பெருசாக வரது கிடையாது. அதனால் நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு இருக்க வாய்ப்புகள் இல்லை. ரொம்ப குறைவு. அதையும் மீறினாலும் பெரிய சர்ப்ரைஸ் தான். மிகப்பெரிய சர்ப்ரைஸ் தான். வந்ததுக்கப்புறம் அவர் ஃபுல்லாக இல்லை திரும்ப போய் ஃபுல்லாக எல்லாரும் பார்த்து பேச போகிறாரு. 30 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு நினைக்கிறோம். 10 நாள் கிட்ட ஆயிடுச்சு. இந்த எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணாமல் இருக்காங்கன்ற மாதிரி பேசுகிறாங்க. அது உண்மைதான். அவர் சொன்ன மாதிரி எதுவும் நடக்கலை. அவர் விஜய் வந்து வெளியே வரலை, வந்து இன்னும் அடுத்தடுத்த இதில் இல்லை. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா கம்ப்ளீட்டாக ஒரு விஷயத்த பண்ணிட்டு அடுத்த நகரணும், அரைக்குறையே அந்த வேலையை பண்ணிட்டு இப்படி வந்துடணும் அப்படின்ற மாதிரி அளவுக்கு அவர் புதுச்சேரி தேர்தலுக்கே அதிகபட்சம் 2 நாள் தான் ஒதுக்குறாங்க. 2 நாள் தான் இருக்க போறாருன்ற மாதிரி நியூஸ் இருக்காங்க. பேசுறதே 2 நாள்.